வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் உங்களை சந்திக்கிறேன். ஏன் அப்படின்னா கொஞ்சம் ஸ்டுடியோலாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டுடியோ, கேமரா, லைட்டிங்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் பக்காவாக ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அதனால தான் வீடியோ போட முடியல. இடையில கடந்த ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி சென்னை ஆவடி கமிஷனர் சங்கர் அவர்கள் விபத்துக்குள்ளாகி விட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்துச்சு. சதி நடந்திருக்கிறதா, சதியா அவரை கொள்வதற்கு அப்படின்ற மாதிரிலாம் ஊடகத்தில் செய்தி கேள்விப்பட்டேன். என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பொன்னேரிக்கு உட்பட்ட பகுதிக்கு நம்ம தமிழக சிஎம் அவர்கள் ஏதோ நிகழ்ச்சி சம்பந்தமா போறாங்க போல இருக்கு. அதுக்காக அங்க போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அந்த ஏரியாலாம் எப்படி இருக்கு, ஸ்டேஷன் ஒர்க் எப்படி இருக்கு, அந்த பந்தோபஸ்து எல்லாம் எப்படி இருக்கு, எல்லாத்தையும் இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு ஓகே பண்ணிட்டு திரும்பி வந்திருக்கார். ஒரு 11-12 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். திரும்பி வந்துட்டு இருக்கும் பொழுது பின்னால ஒரு ட்ரெய்லர் லாரி வந்திருக்கு. ட்ரெய்லர் லாரினா எப்படியும் ஒரு 12 வீல் 16 வீல் இருக்கும், 16 சக்கரங்கள் கொண்டு ரொம்ப ஹெவி லோடு வச்சுன்னு வருவாங்க அந்த லாரிக்காரங்க. அப்படி வரும்பொழுது அது என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அந்த லாரியில இருந்து முன்வீல் வெடிச்சிட்டு இருக்கு. எப்பவுமே வண்டியில டயர் வெடிச்சது அப்படின்னா எந்த பக்கம் வெடிக்குதோ அந்த பக்கம் இழுத்துன்னு போயிடும், ஆப்போசிட் பக்கம் இழுத்துன்னு போயிடும். அப்படி போகும்போது முன்னால போயிட்டு இருக்கிற கமிஷனர் சங்கர் அவர்கள் இனோவா கார்ல போயிட்டு இருக்காங்க. இந்த வெடிச்ச லாரி என்ன ஆகுதுன்னா, அந்த லாரிக்கு முன்னால ஒரு வேன் ஒன்று போயிட்டு இருக்கு, அதாவது குட்டியான டாடா வண்டி. அதை போய் இடிச்சிருக்கு. அதை இடிச்ச உடனே அந்த வண்டி கமிஷனர் போன இனோவா காரை இடிச்சிருக்கு. எப்பவுமே பாருங்க, வண்டி நம்ம வண்டி ஓட்டின்னு போறோம் அப்படின்னா பின்னால இடிக்கிறாங்க அப்படின்னா நம்ம கண்ட்ரோல் மீறிடும், ஸ்டேரிங் நிக்காது, நம்ம கையில் நிக்காது, தாறுமாறா போயிடும். அந்த மாதிரி தான் ஆயிப்போச்சு. இடிச்ச உடனே என்ன இருக்கு, அது சாதாரண ஆக்சிடென்ட் இல்ல, அது ஹெவி ஆக்சிடென்ட். ஏன்னா வண்டி கொலாப்ஸ் வந்து பார்த்தா அது மாதிரிலாம் தெரியுது. இடிச்ச உடனே இந்த கார் என்ன பண்ணிருக்கு, போயிட்டு அப்படியே திரும்பி நின்றுச்சு. திரும்பி நிற்கும் போது லாரி மறுபடியும் ஒரு இடி. அப்படி இடிக்கிற பொழுது எல்லாமே பின்னாலதான் இடிச்சிருக்கு. அப்ப கமிஷனர் அவர்கள் பின்பக்கம் தான் அமர்ந்திருக்காரு, பின்பக்கம் தான் உட்காந்துருக்காங்க. அப்ப என்ன ஆயிருக்குன்னு பாருங்க, வண்டி அப்படியே சுக்குநூறு ஆயிருக்கு. அதன் பிறகு பார்த்தா கமிஷனருக்கு கடுகளவு கூட அடி கிடையாது. அதே மாதிரி அவருக்கு துப்பாக்கி ஏந்திய செக்யூரிட்டி இருப்பார் இல்லைங்களா, அவருக்கும் டிரைவருக்கும் சொற்ப காயம்தான். பெரிய பயப்படுற அளவுக்கோ பெரிய சீரியஸ்னஸோ ஒன்றும் கிடையாது, சாதாரண காயம்தான். ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டாங்க. இன்வெஸ்டிகேஷன் கோயிங் ஆன். இப்படி நடந்திருக்கு பாருங்க. உடனே அவரை கொல்ல முயற்சியான்னு பேப்பர்ல போட்டுட்டு ஊடகத்துல போட்டுட்டு பரபரப்பு உண்டாக்குறது. ஏன்பா அவர் என்ன செல்வ நாகரிகமா ஒரு ரவுடியோட சுத்தத்துக்கு சொல்லுங்க. அவருடைய பழக்க வழக்கங்கள் அறிவு ஜீவிங்க, நண்பர்கள், அந்த மாதிரி ஆட்கள் தான். ரொம்ப எல்லாருக்கும் அவர் வச்சுக்கவும் மாட்டாரு, பேசவும் மாட்டாரு. நைஸ் அண்ட் ஜென்டில்மேன், அனாவசியமா பேச மாட்டாரு. என்ன வேலையோ அதை கரெக்டா செய்வாரு, சட்டத்துக்கு புறம்பா செய்ய மாட்டாரு, யாரு சொன்னாலும் செய்ய மாட்டாரு. அந்த மாதிரி ஒரு நேர்மையான ஒரு அற்புதமான அப்பழ் கற்ற ஒரு மனிதர். அவருக்கெல்லாம் எப்படிப்பா மரணம் வரும்? மரணம் என்பது இறைவன் நினைத்தால் மட்டும்தான் மரணம் வரும். இதே மாதிரி சங்கர் அவர்கள் ஒரு முறை ஒரு 2015-16 சரியா ஞாபகம் இல்லை, எவ்வளவு 4-5 வருஷத்துக்கு முன்னால அந்தமான் போயிருக்கார். அந்தமான்ல மிகப்பெரிய சூறாவளி காற்றுடன் கொண்ட புயல், அந்த புயல மாட்டிக்கினார். அவர் போயிட்டாருன்னு நினைச்சாங்க, அந்த அளவுக்கு ரொம்ப இதாயிட்டார். அந்த புயல்ல இருந்து தப்பிச்சு ஒரு கீரை கூட இல்லாம வந்தார். இது உங்களுக்கு நினைவுபடுத்த, அந்த மாதிரி ஒரு ஆபத்தான சூழலிலிருந்து காப்பாற்றப்பட்டவர் இறைவனால். அந்த மாதிரி ஒரு கமிஷனர் சங்கர் அவர்களுக்கு இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. ஒன்னும் சதிக்கு இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, டயரை வச்சதுனால அது மாதிரி ஆயிருக்கு, வேற ஒன்றும் இல்லை. நல்லபடியா அவங்க அந்த செக்யூரிட்டிஸ், போலீஸ்
எல்லாருமே நல்லபடியா இருக்காங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது எதிர்பாராத நடக்கிறது தான். நாம எவ்வளவு கவனமா போனாலும் பின்னாடி வந்து இடிப்பான், டக்குன்னு உள்ள வருவான், எதிரில் வந்து இடிப்பான். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். என்னுடைய நண்பர் நாகப்பட்டினத்தில் இருக்கிற மணிவண்ணன் என்ன அப்பப்ப வலியுறுத்தின்னு இருப்பார். இந்த டிராபிக்கை பத்தி பேசுங்க, போக்குவரத்தை பத்தி பேசுங்க, எவ்வளவு நெக்லிஜென்ஸ் பண்றாங்க, எவ்வளவு அசக்தியா இருக்கிறாங்க, மக்களுக்கு எந்த ஒரு விழிப்புணர்வும் இல்லை, இந்த டிராபிக்கை பத்தி நீங்க பேசியாகணும்னு கிட்டத்தட்ட மாச கணக்கில் சொல்லிட்டு இருக்காரு. சரி பேசுறேன், எனக்கும் டைம் இல்லாதையே போயிடுச்சு. சோ இந்த டிராபிக், இந்த போக்குவரத்து, சாலை விதிகள், இதெல்லாம் மக்கள் எப்படி பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத நான் அடுத்த காணொலியில் உங்ககிட்ட பேசுறேன். பட் இதுல நம்ம பேச எனக்கு விருப்பம் இல்லை. சங்கர் அவர்களுக்கு அப்படி ஆன உடனே எனக்கு கொஞ்சம் ஒரு ஷேக் ஆகி போச்சு. 2-3 பேர் ஃபோன் பண்ணிட்டாங்க. சார் கமிஷனருக்கு மாதிரி ஆயிடுச்சான், போன் எடுத்து பாருங்க அப்படின்னா போன்ல எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. அட்வொகேட் பாக்யராஜ், கங்கேஷ் இவங்களாம் பேசுறாங்க என்கிட்ட. என்னங்க நான் பேசிட்டேங்க சார், நல்லா இருக்காங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த சமூகம், இந்த மக்கள் நல்ல மனிதர்களையும் நல்லவர்களையும் இழப்பதற்கு தயாராக இல்லை. புரியுதுங்களா? அப்ப அவர் மேல எவ்வளவு அன்பு, பாசம், மரியாதை வச்சிருந்தா என்கிட்ட போன் பண்ணுவாங்க, என்கிட்ட செய்தியை சொல்லுவாங்க. பாருங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு மக்கள் கிட்ட இருந்து ஒரு நல்ல விஷயம், பாராட்டு, அன்பு, பாசமழை பொழிகிறார்கள் ரொம்ப பெரிய விஷயம். அப்ப அந்த அளவுக்கு அந்த காவல்துறை அதிகாரி நடந்து கொள்கிறார் என்பதுதான் அர்த்தம். மீண்டும் நான் இன்னொன்னும் வலியுறுத்துகிறேன். அதிகாரிகளுக்கு வாகனம் ஓட்டுகின்ற ஓட்டுநர்கள், நீங்கள் கவனமா ஓட்டுங்க. எனக்கு தெரியும், அது அபிஷியல்ஸ் எப்படி கார் ஓட்டுறவங்க நீங்க எப்படி ஓட்டுவீங்கன்னு எனக்கு தெரியும், அது சொல்ல வேண்டியது இல்லை. பட் இருந்தாலும் தலைக்கு வந்தது தலப்பாகையோடு போனது மாதிரி அந்த டிரைவருக்கும், செக்யூரிட்டி போலீஸுக்கும், கமிஷனருக்கும் அப்படி ஆயிப்போச்சு. நல்ல வேலை, தப்பிச்சாச்சு. இனிமேலாவது இறைவன் உங்கள் அனைவரையும் காப்பாற்ற வேண்டும். இது போன்ற செயல்கள் எதிர்காலத்தில் இவருக்கு மட்டுமல்ல யாருக்குமே நடக்கக்கூடாது. என்னுடைய அன்பான வேண்டுகோள். இறைவனையும் பிரார்த்திக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.